எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, லாஸ்ட் வீக்கில் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். ஸோ அதை பற்றின வீடியோவாக தான் இது ஃபுல்லாகவே இருக்க போகுது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வியூ ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஸோ இது வந்து எக்ஸாக்டாக எங்கள் வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து இந்த வியூ தான் இருக்கும். ஸோ எங்கள் ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா முருங்கைக்கீரை மரமும் வச்சுருப்போம். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். சுற்றி வந்து வயலாக இருக்கும். நம்ம நடுவில் வந்து வீடு இருக்க மாதிரி இருக்கும். சிட்டி லைஃப்க்கு ஒரு பெரிய குட் பை சொல்லிவிட்டு அப்படியே அம்மா வீட்டுக்கு வந்து உக்காந்தாச்சு. ஸோ ஆதிரா பிறக்கும் போது கடைசியாக அம்மா வீட்டுக்கு போனது. அதுக்கப்புறம் 1 இயர் கழித்து இப்போ தான் அம்மா வீட்டுக்கு திரும்ப வந்திருக்கேன். ஸோ ரொம்ப நாள் கழித்து போனதுனால அப்படியே ஒரு 1 வீக் வந்து அங்கேயே ஸ்டே பண்ணியாச்சு. சைக்கிள் பார்த்திங்கன்னா, நான் ஸ்கூல் படிக்கும் போது ஏதாவது கடைக்கு போகணுனாலும் எங்கேயா வெளியே போகணுனாலும் சைக்கிள் எடுத்துகிட்டு தான் இப்படி சுற்றிட்டு இருப்பேன். ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து சைக்கிள் ஓட்டுறதும் இல்லை, ஸ்கூட்டி ஓட்டுறதும் கிடையாது, ரொம்ப டச்சிலே இல்லை எதுவுமே. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு சைக்கிள் ஓட்டும் போதே வந்து நமக்கு பேலன்ஸே கிடைக்க மாட்டேங்குது, கையெல்லாம் ஷேக் ஆகுது. ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஓட்டுற ஃபீலிங்கே நல்லா இருந்துச்சு. ஆதிரா விளையாடுறதுக்குன்ட்டு எந்த ஒரு டாய்ஸுமே நான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகல. டோட்டலாக மறந்துட்டாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது அவள் விளையாடுறதுக்கு வந்து எந்த ஒரு டாய்ஸுமே இல்லையே அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, எங்கள் அண்ணனோட குழந்தையோட டாய்ஸ்லாம் அங்கே 1, 2 இருந்துச்சு. ஸோ அதை வச்சு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து அதெல்லாம் போர் அடிச்சிருச்சுன்ட்டு எங்கள் அம்மாவோட பர்ஸை தூக்கி எடுத்து வச்சுக்கிட்டு அதில் இருக்கிற திங்ஸ்லாம் எடுத்து வெளியே போடுறது, திரும்ப அதை எடுத்து உள்ளே போடுறது, ஜிப் ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது, அப்புறம் அந்த ஹால்லையே நடக்கிறது. ஸோ அவளுக்குமே அந்த இடம் வந்து நல்லா செட் ஆயிடுச்சு. நல்லா மிங்கிள் ஆக ஆரம்பிச்சிட்டா அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயுமே. அதனால் செட் ஆயிடுச்சு. நல்லா ஜாலியாக அவளாக விளையாடிட்டு இருந்தா தனியாகவே, யாரையும் எதிர்பார்க்கல. நாங்கள் வந்திருக்கோன்றதுனால வீட்டில் வந்து நான்வெஜ் எடுத்திருந்தாங்க. ஸோ யூஸ்வலாக வந்து எங்கள் அம்மா செய்கிற நான்வெஜ் வந்து எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எனக்குமே ரொம்ப ஃபேவரெட். ஸோ இன்றைக்கி அதை தான் பார்க்க போகிறோம், அம்மா எப்படி சிம்பிளாக அது செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எண்ணெய் ஊற்றி அந்த ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கணும். பட்டை, லவங்கம் அதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கணும். தென் வந்து ஆனியன், சில்லி, கறி லீவ்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. தென் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு, தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு அது எல்லாமே சேர்த்து வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ நீங்கள் எந்த சிக்கன் எடுக்கிறீங்கன்னா சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம், மட்டன் எடுக்கிறீங்கன்னா மட்டன் எடுக்கலாம். அதுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் நீங்கள் என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம் அங்கே. ஸோ அம்மாவும் எல்லாம் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஸ்பைசஸ், அது மிளகாய்த்தூள், கரம் மசாலா இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிவிட்டு, சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிட்டு வேக வச்சுட்டு நல்லா இறக்கி வச்சுட்டாங்கன்னா அந்த குக்கிங் வந்து டன் ஆக்சுவலாக. வாவ், அப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ அங்கே ஆதிரா என்ன பண்ணுறான்னா, எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. எனி டைம் வந்து யாராவது அங்கே ஏதாவது செஞ்சிட்ருக்காங்கன்னா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறது தான் வந்து மெயின் வேலையாக வச்சிட்ருக்கா ஆதிரா. ஸோ என்ன சாப்பிட்டாலும் என்ன செஞ்சாலும் வந்து கூட போய் உக்காந்துக்கிட்டு எங்கள் அம்மா கூட ஹெல்ப் பண்ணுறன்ற பேரில் எங்கள் அம்மாவை போட்டு கொஞ்சம் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தா. அம்மா ஆதி அங்கே போகிறேன், அங்கே போகிறேன், தோட 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 இந்த மட்டும் மட்டும் போகிறேன், அங்கே போகிறேன். போட்டே
ஸோ எங்கள் வீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நிறைய மாங்காய் மரம் வச்சுருப்போம், அதுக்கப்புறம் தேக்கு மரம், ஸோ நிறைய அந்த மாதிரி மரம்லாம் இருக்கும். ஸோ மாங்காய் நிறைய இருக்குது, மாம்பழம்லாம் நிறைய இருக்குது. அது மேலே இருக்கனால அறக்க முடியல. ஸோ அதனால் பிரவீன் மேலே ஏறி அதெல்லாம் வந்து அறுத்துட்ருந்தாங்க. ஸோ செம்ம டேஸ்ட்டு மாம்பழம், ஒரு மாம்பழமும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுதான் எங்கள் வீட்டு மாம்பழம். ஸோ கீழே விழுந்ததுனால ஒரு சில இடத்துல வந்து டேமேஜ் ஆகிருக்கு. என்னதான் டேமேஜ் ஆனாலும் டேஸ்ட்லாம் வந்து செம்மையாக இருந்துச்சு, அதில் குறையே கிடையாது. ஸோ சைடில் மேலே நிறைய இருக்கிறதுனால எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவாலேயும் சரி எங்கள் அம்மாவாலேயும் சரி அறக்க முடியல. பிடிச்சிட்டாங்க. எங்கள் அம்மா யார்? சச்சோ அந்த இடத்துல ஏகப்பட்டது கொத்தா இருக்குல்ல. எங்கள் அம்மா பார்த்தல ரெண்டு ஒன் வீக் அம்மா வீட்டில் இருந்தது எப்படி தான் இவ்வளோ நாள் வந்து சீக்கிரமாக போச்சுன்னே தெரியல. அதுக்குள்ளே வந்து அந்த வீக்கெண்டே வந்துருச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மார்னிங் எழுந்துக்கும் போது கிளம்பணுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு 5 மணிக்கெலாம் எழுந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி பேக்லாம் பேக் பண்ணுறதுக்குள்ளே டைமே ஆயிடுச்சு. நானும் ஆதிராவும் கிளம்பி பக்காவாக ரெடி ஆகிட்டோம். ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா அம்மா வந்து அங்கே இருக்கிற முருங்கைக்கீரை, அதுக்கப்புறம் மாம்பழம் எல்லாமே வந்து பேக் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ வீட்டுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போக கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே பேக் பண்ணி ரெடியாக வச்சுருந்தாங்க. அப்படியே பிரவீனுமே வந்து ஆஃபீஸ்லேருந்து டேரெக்டாக வீட்டுக்கு வந்துட்டாங்க என்னை பிக்கப் பண்ணுறதுக்காக. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா அம்மா வந்து பேக்கெல்லாம் பேக் பண்ணி கரெக்டாக எடுத்து வச்சுருந்தாங்க வண்டியில். ஸோ அவங்க பக்காவாக வந்து அந்த முருங்கைக்கீரை அந்த மாம்பழம்லாம் எடுத்து பேக்குள்ளே பக்காவாக எடுத்து கட்டிட்டு நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஆனால் கிளம்பும் போது வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது, சொல்ல முடியல. அவ்வளோ எமோஷ்னலாக இருந்தது. அம்மா வீட்டிலேருந்து அங்கே போகிறதுக்கு மனசே வரல.